அதனால் அந்நியனுடைய சப்தம் கேட்கத்தான் செய்யும். அவன் நோயை விரட்டி பேயை ஓட்டி அற்புத அடையாளம் செஞ்சு ஏழை வாழைக்கெல்லாம் கஞ்சி ஊற்றி சபையை ஆரம்பிச்சிட முடியுமா? அது என்றென்றைக்கும் முடியாது. இப்போ அவன் பேசுனதை கேட்டிங்களா? அற்புத அடையாளம் செய்து நோயை விரட்டி பேயை விரட்டி கஞ்சி ஊற்றி அவன் சபையை கட்ட முடியுமான்னு. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியில் வந்த கருணாகரனை இதை எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியுங்களா? அவன் யாரை சொல்கிறான்னு தெரியுமா? இந்த கருணாகருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி, இயேசுவோட ஆவியை அவன் யுத்தம் பண்ண கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்கு அந்நியன். இயேசு இந்த உலகத்துக்கு அந்நியன். எந்த உலகத்துக்கு அந்நியன்? இவங்க நடத்துகிற சபைக்கு இயேசு அந்நியன். இயேசு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அது கட்டி இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்குடான்னு சொல்லியாச்சு. நோயை விரட்டுறது, அரசு மருத்துவமனை நோயை விரட்டுது. பேயை விரட்டுறது. பேயினா என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள பேயினா என்ன? பயம். பயத்தை போக்கணும். மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பயம் இல்லாமல் வாழணும். அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள். பயத்தை போக்கிடுவாங்க, கல்வியை கொடுத்துடுறது. பேயை விரட்டியாச்சு. இலவசமாக ஏழை மகளில் கஞ்சி ஊற்றிடுவாங்களான்னு கேட்டதுக்கு தான் இலவச ரேஷன் அரிசி, குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாரு. அதாவது ஏழைகளை, திக்கற்ற பிள்ளை, விதவ பரதேசியை அரசு பார்த்துக்குது. அப்போ நோயை விரட்டியாச்சு, நோயை குணப்படுத்தியாச்சு. அரசு மருத்துவமனை வழியை நோயை குணப்படுத்துகிறாங்க. பேயை விரட்டுறது, கல்வி கொடுத்துட்றாங்க. கல்வி ஒரு மனிதனுக்கு பயம் போயிடும். படித்தா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி, அதையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அரசு மருத்துவமனையை கொடுத்து நோயை விரட்டிட்டார். இப்போ பேயை விரட்டி நோயை தீர்த்து ஏழை பாலைகளுக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கு அரசு. இந்த அரசு தாண்டா இயேசு கொடுத்தது. அவர் மனுஷனாக வந்தார், மனிதனுக்காகவே கொடுக்கப்பட்ட அரசு. இதை அவன் எப்படி உருட்டுறான்? அவன் சபையை கட்டுவானான்னு. அதான் 1947 கட்டிட்டார் அவரோட சபையை இந்தியாவில். இப்போ நீங்கள் யாருன்னா, நீங்கள் வேற ஒரு உலகத்தான். நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. அதாவது இயேசுவோட பேரை சொல்லி சபை நடத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவங்களுக்கு இயேசு இல்லை. இயேசு சபைக்காரனுக்கு இயேசு எப்பயுமே அந்நியன்தான். ஏன்னா அவர் பழைய உடன்படிக்கை எடுத்து வச்சுட்டு அதை மாற்றி வைங்க, நான் புதிய உடன்படிக்கை தரேன்னு சொல்லி புதிய உடன்படிக்கை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அவங்கள ஏற்றுக்க முடியல. அவங்க தசமபாகம் காணிக்க எங்கே சுற்றினாலும் இந்த பூல் டிவி கருணாகரன் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியில் உள்ளவன் அந்த காணிக்கையவே குறியாக வச்சுக்குவான். ஏன்னா இயேசு தசமபாகம் காணிக்கை ஒளிய பண்ணிட்டார். யாருக்கிட்ட இருந்து ஒளிய பண்ணார்? ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுக்குறாரு. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தசமபாகம் காணிக்க, ராயனுக்கு கொடுக்க வேண்டியது வரி. அந்த தசமபாகம் காணிக்கையை நான் ஒளிய பண்ணுறேன்னாரு. யாருக்கிட்ட இருந்து? அந்த சபை, இயேசு இருந்த அந்த சபை நிர்வாகம் பண்ணாங்க பாருங்கள், ஆலயம் கட்டி, அவங்கள்ட்ட தான் ஒளிய பண்ணுறாரு. நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. எது? அந்த மதங்கிற உலகத்துக்கு நான் உரியவன் அல்ல அப்படிங்கிறத இயேசு அங்கே சொல்கிறாரு. ஏன்னா ரெண்டு ஒரு ஊழியக்காரர் 2 பேருக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஒன்றை பற்றிக்கிட்டு ஒன்று அசட்டை பண்ணுவான். இப்போ அரசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு, அவரே அரசாகிட்டார். தசமபாகம் காணிக்கையை நீங்கள் கொடுங்க, அது நேரடியாகவும் கொடுப்பீங்க, மறைமுகமாகவும் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்போ இந்த போன வட்டம் நான் போட்ட இந்த வீடியோவை முழுசாக உள்வாங்கிட்டு இவன் நம்ம தசமபாகம் காணிக்க விடாமல் செய்கிறானே அப்படின்னு அந்த கருணாகரனுக்கு கொடுக்குற பேய் என்ன ஆகுது? துள்ளுது, முன்றான். அதாவது அவனால் முடியல. 20 வருஷமாக சப்பி எல்லாத்தையும் ஏமாற்றி பொழைச்சிட்டோமே, இந்த இயேசுங்கிற ஏன் வந்தார்? நமக்கு ஏன் எதிரியாக இருக்கார்? ஏன்னா இயேசுவோட பாஷை அந்த சபக்கரைங்களுக்கு அந்நியமாக இருக்கும். ஏன்னா எவனுமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதை எடுத்து பேச மாட்டான். அதை எடுத்து பேசிட்டு இன்றைக்கி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொன்னது மாதிரி இன்றைக்கி நடக்குதான்னு விளக்கின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஆண்டவர் தசமபாகம் காணிக்க ஒளிய பண்ணிட்டார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னாரு. இப்போ நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னால் நிறைவேற்றிருக்கணும்ல. அது எதில் பண்ணார்? அந்த யூத சபையில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டு ஜனநாயகத்தில் கொண்டு வந்து நிலை நிறுத்துறாரு. நீங்கள் அரசுக்கு கட்டுப்பட்டு வாழுங்க, அரசு தான் நீங்கன்னு அவரோட பதவி பிரமாணத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம யாருக்கு தசமபாகம் காணிக்க கொடுக்குறோம்னா நேரடியாகவும் மறைமுகமும் வரி கட்டுவோம்.
அப்போ 2 லக்கம் நீங்கள் கட்ட வேண்டாம், ஒன்றே ஒன்று. நீ கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஏழை பாலைகளுக்கு போய் சேர்றது உனக்கே தெரியாது, வலதுகை செய்கிறது இடதுகை அறியாது. ஆனால் இந்த பொல்லாத தேவடி அவன் கருணாகரன் இருக்கான் பாருங்க, அவன் மண்டபத்தை போட்டு வலதுகை சரி இடதுகை அறியும்படியாக யூடியூப்பில் போட்டு காட்டிக்கிட்டு இருப்பான். பார்த்தியா, சிங்கப்பூர்லேருந்து 10 லட்சம் அனுப்பியிருக்காரு, லண்டன்லேருந்து பார்த்தீங்களா 20 லட்சம் அனுப்பியிருக்காரு, நாங்கள் அப்படியே வந்ததெல்லாம் வாரி இறைச்சி ஏழைகளுக்கு கொடுத்தோம், எங்கள் நீதி நிலைத்து நிற்கும்னு சொல்லுவான். இவன் தான் பெருமைக்காரன். இயேசுவோட வார்த்தைக்கு எதிராக ஆப்போசிட்டாக இவன் தன்னை உயர்த்துவான். யார் பார்த்தாலா பூலடியார் 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 மாதிரி உலகத்தில் இல்லைங்கன்னு. ஆனால் அரசு செய்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் இந்த உலகத்துக்கு உரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் வாழ்கிறா? மனுஷங்க வாழ்கிறாங்க. மனுஷனுக்கு தான் இயேசு தகப்பனாக இருக்கார். இப்போ அரசு நடவடிக்கையெல்லாம் நீங்கள் பேப்பரில் பார்த்தா தெரியும், டிவியில் பார்த்தா தெரியும். இன்னாருக்கு பணத்தை வாங்கி இன்னாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் எப்போயாவது செய்தி கேட்டிருப்பீங்களா? ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிடும். அது இன்னாரோட காசு, அமெரிக்காவிலேருந்து வாங்கின காசுலேருந்து இந்த ஏழைகளுக்கு செய்கிறோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் வலதுகை செய்கிறது இடதுகை அறியாது. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை உத்து பார்த்துருக்கேன். இவன் என்ன சொல்கிறான் பிரசங்கத்தில், இனி நான் உதவி செய்யணும்னா பேசினதில் எத்தனாவது நிமிஷத்தில் என்னத்தை நான் பேசினேன்னு. ஏண்டா உன் பேச்சை கேட்டுட்டு உனக்கு கட்டுப்பட்டு இருக்கவனுக்கு இவன் எழுதி கொடுப்பானா? அது 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நேற்று பேசுகிற கேட்பானா? ஒவ்வொரு வரியையும் கவனித்து கேளுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மகுடி எடுத்து ஊதுமா, பாம்புகள்லாம் அப்படியே சுருண்டு அதுக்கு அப்படியே அடிமையாகி போயிடும். ஏன்னா இவன் ஒரு பாம்பு வித்தக்காரன், இவன் மனிதனுக்கானவே இல்லை. ஏன்னா இவனுக்குள்ளே இருக்க ஆவி சாத்தானுடையது. இப்போ பூல் டிவி கருணாகரனுக்குள்ளே இருக்க ஆவி தான் சாத்தான்னு நான் இயேசு நாமத்தில் அடித்து சொல்கிறேன். இதே மாதிரி கொல்லங்கோடு பாஸ்கருக்குள்ளே இருக்க ஆவி சாத்தானுடைய ஆவின்னு இந்த பூல் டிவி கருணாகரனை வீடியோ போட்டு சொல்லுங்கள். இவன் இயேசுக்கு எதிரானவன், இவன் தான் சாத்தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா விற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொன்னார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணக்காரன் வர்றான். அவன் இயேசுவை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு நான் வரணுன்னா என்ன செய்யணும்னு கேட்குறான். அந்த பணக்காரன் இயேசுவை பார்த்து, அப்படியா நியாயப்பிரமாணத்தை நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் சிறு வயதிலிருந்தே கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றேன், சத்தியத்துக்குள்ளே நான் நிலச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி நீ போ அப்படின்னாரு. இல்லை வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கிறப்ப தான் இயேசு சொல்கிறாரு, உனக்கு உண்டான வேலை விட்டு தரித்திரனுக்கு கொண்டே கொடு, பின்பு என்னை பற்றி வா அப்படின்னு சொன்னார். என்னை பின்பற்றி வா, தரித்திரனை கொடுத்துட்டு பின்பற்றி வான்னு. அவனால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட தரித்திரம் அன்னைக்கு இருந்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சவன். அதெல்லாம் மனம் முடிஞ்சு போயிட்டான். இன்றைக்கி ஒரு தரித்திரனை தமிழ்நாட்டை தேடி கண்டுபிடிச்சிட கூடுமோ? அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் இருக்கணும். அன்னைக்கு பாடு போதும்னு வாழ்கிறவன் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருந்தால் அவனை கொண்டு நிறுத்து, அவன் தான் தரித்திரன் அப்படின்னு. இதை அவனுக்கு குத்துது. ஏன்னா கவர்மெண்ட்டில் ஓசிலே அரிசி கொடுத்துட்றாங்க, பிச்சைக்காரன் ஒருத்தர் இருக்க மாட்டேன், ஹோட்டலில் போனால் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறான். நாளைக்கு எனக்கு தேவையில்லைன்னு இல்லை, ஏன்னா எல்லா ஹோட்டலும் திறக்கப்பட்டதே இருக்கும். எந்த ஹோட்டலையும் போய் தர்மம் கேட்குறான் அப்படின்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இன்றைக்கி தரித்திரன்னு ஒருத்தனை உலகத்தில் இல்லை. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், தரித்திரன் இருந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் தரித்திரனுக்குன்னு. அந்த சாப்டரை இன்றைக்கி கொண்டு சொல்கிறேன், புதிய நிருபத்தில் சொல்கிறான். புதிய நிருபம் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ சொல்கிறான், 8 மாதத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சென்னை பாஷையில் இவனுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார். எது ஆண்டவர் எல்லா பாஷையும் பேசுவார். சென்னை பாஷையில் 8 மாதத்துக்கு முன்னாடி கோவிந்தராஜ் வெளியே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரா? இப்போ போட ஆரம்பித்ததாண்டா புதிய நிருபம் எழுதிக்கிட்டே இருக்கப்படுது. இப்போ நீ என்ன பண்ணுற? இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களெல்லாம் கொண்டு போவேன் அப்படின்னு. சபையை கட்டுங்கடா, நோயை விரட்டுங்கடா, பேயை விரட்டு, உங்களால் முடியவே முடியாதுன்னு முட்டா பீஸே 1947 சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு, சரீர சுதந்திரம், பின்ன ஆவிக்குரிய சுதந்திரம். நியாயப்பிரமாணத்தை சட்டமாக எழுதி வச்சிட்டாரு. சட்டத்தை தொகுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். பைபிள் படித்ததில்லைன்னு நினைக்கிறியா நீ? இல்லை பைபிள் அவர் உள்வாங்கலை நினைக்கிறியா? மகாத்மா காந்தி அகிம்சையை கடைப்பிடிச்சதுக்கு காரணமே இயேசுதாண்டா. காந்தி என்ன சொன்னார்? அகிம்சை இயேசுவோட வழியை நான் பின்பற்றுறேன், ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை திருப்பி காட்டு, சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இப்படி இருங்கன்னு. அவர் படிக்காத ஒரு மாதிரி இவன் டே அவ சட்டை எழுதுறவங்களுக்கு என்ன தெரியும்
அப்படிங்கிறான். சட்டத்தை கொடுத்தவரே அம்பேத்கருக்குள்ள இருந்த இயேசு தான்டா. ஏன்னா சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக எழுதப்பட்டது, மனுஷனுக்காக மனுஷனால் எழுதப்பட்டது. இயேசு மனுஷனாக வந்தார், மனுஷனுக்கான சட்டத்தை தான் கொடுத்துருந்தார். பழைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. யார் கொடுத்தா? மோசே வழியை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதா? இந்தியாவுக்கு சட்டத்தை அம்பேத்கர் வழியை கொடுக்கப்பட்டதா? அதே நியாயப்பிரமாணம் தானே இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டமாக இருக்கும். எல்லா மனிதனுக்கும் பொதுவானதா? இது தெரியாத முட்டா பைய, இந்த மெண்டல் பைய இருக்கானே, பூல் டிவி நடத்துகிற பேலியாளின் மகன் கருணாகரன் அவனுக்குள்ளே இருக்கவர் தான் ஆண்டவரா? உனக்குள்ளே இருக்கவன் பேண்டவன்டா. அவர் எப்பயே ஒழிச்சு விட்டார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்லன்ட்டார். எந்த உலகம்? நீ கட்டி வச்சிருக்க பாரு சபை, இந்த சபையில் வரணும், இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி நீதி செய்யணும், இருக்கிறதெல்லாம் விற்று கொடுக்கணும், அதுக்குள்ளே அவர் இல்லை. அந்த சட்டத்தை தூரமாக விடான்னு இவன் சொல்லுவான்ல, இந்த சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குன்னு. அந்த சட்டத்திட்டத்தை என்ன காலில் போட்ட செருப்பு மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்கடா எல்லாரும். ஆண்டவர் பிள்ளைய, நீ என்னடா எனக்கு சட்டம் கொடுக்கறது, நீ என்னை ஆள்றதுக்கு நின்று அரசனா அப்படின்னு கேட்குவாங்க. யார்? புத்தி தெளியப்பட்டவங்க. போடா பேலியாளின் மகனேன்னு. இதே நான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு ஆள் சொல்லுவானா? ஏன்? அது ஆண்டவர் கொடுத்தது, அதை ஏற்றியே தீரணும், ஏற்று தான் வாழுவாங்க. எந்த நம்ம அரசியல் சட்டம் ஏதாவது மக்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி எழுதி கொடுத்துருக்காரா? அதையும் மாற்றிக்கங்க. காலம் மாற 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சிச்சுன்னா சட்டத்தை திருத்துற மசோதா ஒன்றையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த ஞானத்தை கொடுத்தது யார்? ஆண்டவரே இயேசு. உருவத்தில் அம்பேத்கர், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதாபிமானம் தான் இயேசு. ஒரு மனுஷனுக்குள்ளே மனிதாபிமானம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மனிதாபிமானத்துக்கு பேர் தான் இயேசு. இப்போ இயேசு அப்படின்னு சொன்னாலே மனுஷனா 9 குணங்களை உடையவன். அன்பு, இரக்கம், தயவு, இச்சையடக்கம், பொறுமை, நிதானம், இதெல்லாம் உள்ளவனுக்கு பேர் மனுஷன். அந்த மனுஷனுக்கான சட்டத்தை எழுதுறதுக்குத்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் அன்னைக்கு மோசே, நம்ம தேசத்துக்கு அம்பேத்கர் தொகுத்து கொடுத்தாரு. அவர் உட்காந்து புதுசாக ஒரு சட்டத்தை எழுதலை. ஏற்கனவே இருந்த சட்டங்களையெல்லாம் தொகுத்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம மக்களுக்கு இது தேவைப்படுதுன்னு அது தொகுத்து வழங்கி கொடுத்தாரு. அப்போ மோசேவை படிப்பறிவு இல்லாதவர் தான், திக்குவாயந்தான். அவரால் போய் ஒரு எதிரி நாட்டு அந்த எகிப்திய மன்னன்கிட்ட பேசக்கூட என்னால் முடியாது, எனக்கு வாய் உளருன்னு சொன்னார், திக்குவாயன்னு சொன்னார். அதே திக்குவாயனை இப்போ மோசேவை நீ பார்க்கணுன்னா கோவிந்தராஜை பார்க்கலாம், சென்னை கோவிந்தராஜை. ஏன்னா கோவிந்தராஜ் திக்குவாயன்தான். இப்போ ஆரம்ப வீடியோவை போய் பாருங்கள், கோவிந்தராஜோட ஆரம்ப வீடியோவை, நேற்று போட்ட வீடியோ வரைக்கும் பாருங்கள். அப்போ இருந்த வாயை பாருங்கள், இப்போ நேற்று வரைக்கும் போடுற வாயை பாருங்கள். ஒரு வார்த்தை பிசகாமல், திக்காமல், திகட்டாமல் அப்படியே பேசுவார். அதுதான் ஆண்டவர் இப்போ இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மோசே எதிர்த்து நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தான் கடைசியில் எப்படி கடலில் கொண்டு வந்து அந்த அந்த மன்னன் அந்த கூட்டத்தாரை கடலில் மூழ்கடிக்கப்பட்டானோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கும். எப்பயுமே பைபிளை சொல்லிவிட்டு இன்றைக்கி அது அந்த காலத்தில் நடந்த மாதிரி இன்றைக்கி நடக்கான்னு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் மோசேவாக பாருங்கள், சென்னை கோவிந்தராஜை பார்க்கலாம். அன்னைக்கு இருந்த ஃபாரோன் தான் அதாவது அடிமைத்தனம் படுத்தி வச்சுருக்க இந்த பூல் டிவி கருணாகரன். பவுல் டிவி என்கிற பேரில் பூல் டிவி நடத்திக்கிட்டு இருக்க பொல்லாத விபச்சார சந்ததி கருணாகரன். இவன் தான் அந்த ஃபாரோன். ஏன்னா 8 தடவை காலில் விழுந்திருக்கான் கோவிந்தராஜ் காலில். வீடியோ போடாதீங்க, என்னை பார்த்தாதீங்க, உங்கள் வேலை இன்னும் வரவில்லை, என்னை ஏன் வதக்கிறேங்கிறான். அன்னைக்கு கேட்ட அதே சாத்தான் தான் இன்றைக்கி கருணானுக்குள்ளே இருந்துக்கிட்டு கேட்குறான். அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தானா? டேய், ஏஞ்சல் மேட்டரை பற்றி இந்திரா ஏஞ்சலை கொண்டு நிப்பாட்டி வீடியோ போடுறேன்டா. அசோகன் ரயில்வே கேட்டில் ஏஞ்சலுக்கு கிஸ்ஸை கொடுத்ததை பார்க்கலடா, இந்திரா அசோகனை சாட்சி சொல்லுவான்டா அப்படின்னு சொல்லு. கணேசன் பொண்டாட்டி ஏஞ்சலை தள்ளிட்டு வந்துட்டால, கணேசனை சொல்லு. என் பொண்டாட்டி கருணாகரோட விருப்பப்பட்டு போனான். நம்ம சட்டப்படி, நம்ம நாட்டு சட்டப்படி எவன் கூட வேணாலும் எவனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதன்படி அவன் நிரூபிக்க சொல்லு. அவங்க பிள்ளைகளை, ஏஞ்சல் பிள்ளைகளை சொல்ல என் எங்கள் அம்மா விருப்பப்பட்டு தான் கருணாகரன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லு. அவள் உயிரோடு இருந்தால் தானே சொல்கிறதுக்கு.
அதுக்கு இன்னும் வெளிக்கொண்டு வருவார் ஒவ்வொன்றையும். ஆண்டவர் இல்லை உனக்குள்ளே பேண்டவர் இருக்கான் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு ஆப்பு ஏறிக்கிட்டே இருக்குது, கீழேருந்து மேலே வரையில் தொண்டைக்குழியில் வந்து உனக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. பொல்லாத விபச்சார சந்ததி. இவன் சொல்கிறான், இவன்கிட்ட வந்து வசை வாங்குறவங்க திட்டு வாங்குறவங்கெல்லாம் நல்ல நியாயத்துக்குள்ள வருவாங்க. ஏண்டா ஆனந்தபுரப்பு குடும்பத்தை ஆனந்தபுரப்பை வச்சு விட்டு சொல்லிட்டேன். ஆனந்தபுரவை தாய் தந்தையை கணம் பண்ணாது இருப்பாயாக, கணம் பண்ண சொல்லி அப்போ தான் சொன்னேன். இப்போ கனவீனம் பண்ணு, ஆயப்பன் சம்பாரித்த காசெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் வட்டி விட்டு பொழைச்சிக்கணும் அப்படின்னு. அந்த மைண்டை வாஷ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும், கொஞ்சம் காலத்துக்கு தான். ஏண்டா சன்னியை சுன்னியாக்கி வச்சுருந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் கொஸ்டின் கேட்டான் சன்னி. ஏங்க இந்த சபையில் ஆண்டவரை நடப்படாத நாத்தை பார்த்து கண்டுபிடிச்சி பிடுங்கி போட முடியுமான்னு. ஆனால் அந்த நடப்படாத நாத்தே நீதான்டா, இந்த பூல் டிவி நடத்துகிற கருணாகரன் பொல்லாத விபச்சார சந்ததியில் வந்தவன் இவன் தாங்கிறத சன்னி தெரிஞ்சுக்கிட்டான். அந்த கொஸ்டினை யார் கேட்க வச்சது? ஆண்டவரே கேட்க வச்சார். அவருக்கு டவுட் வரும்டா, என்னடா வெளியில் போகிறவங்கெல்லாம் இவனை ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, புதுசான காரணம் சொல்கிறாங்க, நம்ம கேள்விப்படாதெல்லாம் நடக்குது, நம்ம நினச்சி இங்கே வந்தோமே இந்த சபைக்குள்ளே, அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லையே, வேறு மாதிரி இருக்குங்கிறத அவனுக்கு கண்ணை திறந்து விட்டுருவார். எவனுக்குமே கண்ணை திறப்பார், தூக்குறான். இப்போ சொல்கிற சன்னி வந்து அவன் தான் நடப்படாத நாற்று களை பிடிங்கி தள்ளுன்னு, டே நீ தான் கலங்கிறத சன்னி அடித்து சொல்கிறான், அடித்து பேசுகிறானா. இனி அவனை கொண்டு வரணும், ஆகஸ்ட் 15க்கு எப்படியாவது நம்ம பீதிங்கணும். என்னமோ துண்டை உதறி தோலில் போட்டு போயிடுவேன், தோலில் போட்டு போயிடுவேன்னு சொல்லி உன்னோட பழைய 5 வருஷத்துக்கு உள்ள வீடியோக்கள் இருக்கு பாரு, அதை பார்த்து வந்தாங்க. இப்போ நீ என்ன பண்ண போகிற? உன் பூல் டிவி இழுத்து மூட போகிற, கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகி போக பார்ப்ப. உனக்கு எல்லா இலக்கும் லாக்கை போட்டு வச்சாச்சு, கெச்சு போட்டாச்சு. நீ எங்கே போனாலும் உன் கூட இருக்கவனே உன்னை குத்த விடுவான். ஆண்டவரே அதை செய்வார். உன் கூட இருக்கவனே உன்னையே குத்த வைப்பான். அதனால நீ ஏசு இல்லைப்பா, உன்னை காட்டி கொடுக்குற யூதாசு வேணும்னு. நீயே யூதாசு தான்டா, நீயே யூதாசு தான். ஆண்டவர் 30 வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு காட்டி கொடுத்துட்டு எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யூதாஸுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நடந்தது வேற ஏறிச்சு. அதே தான் உனக்கும் நடக்கும். அன்று என்ன நடந்ததோ இன்று அதே நடக்கும். இயேசுவின் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது, ஒருபோதும் ஒளிந்து போகாது. அவர் அன்றும் இன்றும் என்றென்றும் ஜீவனோடு வாழ்கிறாராய் இருக்கிறார். நம்மோடு, எங்களோடு, நம்மோடுன்னு ஒன்றே சேர்க்கலை. பூல் டிவி கருணாகரா ஒன்றே சேர்க்கலை. ஏன்னா எல்லாத்தையும் விற்று கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து நான் பேசுனதில் ஒரு வார்த்தை பேசகாமல் எத்தனாவது நிமிஷத்தில் எப்போ நான் வந்து இந்த வரியை கேட்பேன், அதுக்கு சரியாக சொன்னால் கொடுப்பீங்கன்னு. அப்போ இவன் எந்த கண்ட்ரோலில் வைக்கிறான்? இவனோட கண்ட்ரோலில், இயேசுவோட கண்ட்ரோலில் இல்லை, சாத்தான் அவனோட கண்ட்ரோலில் வச்சுக்குவான். அதாவது இந்த ஏதேன் தோட்டத்தை இந்த மரத்தின் கனியை புசித்ததுனால தானே உங்களுக்கு நன்மையும் தீமையும் அறியத்தக்கவங்களா ஆக்குனேன். அப்போ என்னால் தானே உங்களுக்கு புத்தி நல்லது கெட்டது ரெண்டு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் உனக்கு செஞ்ச நன்மை அந்த கனியை திங்க வச்சது, நான் உனக்கு செஞ்ச தீமை, உனக்கு நான் மரணத்தை கொடுத்தது, இதை கொடுத்தே கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் பவுல் டிவி பார்த்து தானே சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ பவுல் டிவி வழியை தான் கொடுத்த அந்த கனி தானே உங்களுக்கு வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி. இப்போ என்னையே இழுத்து பேசுகிறீங்க அப்படின்னு. இது அப்படி ஆதாம் ஏவாலும் சாத்தானோட யுத்தம் பண்ணுறாங்க. ஏன்டா பொல்லாத விபச்சார சந்ததியே, ஆண்டவர் பேச்சை கேட்க விடாமல் ஓம் பேச்சை என்னை கேட்க வச்சியே, எங்களுக்கு மரணத்தை கொடுத்துட்டியேன்னு இப்போ இந்த பால் டிவியை பார்த்துட்டு போய் இந்த கருணாகரனை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களைய எதிர்த்து கொஸ்டின் கேட்குறவங்கக்கிட்ட அவன் சொல்கிறான், நீ பால் டிவி பார்த்தானே உனக்கு உண்மை தெரிஞ்சது, சத்தியம் தெரிஞ்சதுன்னு. சத்தியத்தை சொல்கிறது ஆண்டவரே இயேசு. ஆனால் அதை நீ எப்படி பிரட்டிக்கிற, உனக்கு உள்ளாக்கிக்கிற. அதாவது உலகத்திற்கு எவனுமே பொண்டாட்டி பிள்ளைய கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரனை பின்பற்றணும், தரித்திரன் ஆகணும், எல்லாத்தையும் கொடுங்கடான்னு. ஆனால் இந்த பொல்லாத தேவடியாமையும் அதை செய்யவே மாட்டானா. இப்போ நாங்கள் 8 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இவங்க ஆத்தால கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடுறி, உங்கள் அப்பனை கூட்டி வந்து கையெழுத்து போடுறா, கையெழுத்து போட்டு பொத்தியத்தை சேர்த்துட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்துக்கங்கடா, தெருவில் கிடக்கிற பிளாட்ஃபாரத்தில் நீயும் போய் படு, உனக்கு இந்த உலகத்தை குப்பையை என்னடான்னு அவங்க அப்பனுக்கு புத்தி சொன்னானா? அப்பனுக்கே புத்தி சொல்கிற சுப்பையா, பூல் டிவி கருணாகரா, உங்கள் ஒப்பனுக்கு பற்றி சொன்னியா? உன் தங்கச்சிக்கு புத்தி சொன்னியா? ஏண்டா திருச்சி சாந்திக்கு பூந்தியை கொடுத்து உலகத்தை குப்பையை என்றி எல்லாத்தையும் விட்டுட்டு பிளாட்ஃபாரத்தில் போய் ஒரு கூடாரத்தை போட்டு படுத்துக்குங்க,
சத்தியத்துக்குள்ளே இருங்க, அப்போ நீங்கள் போயிடுவீங்கன்னு அவனுக்கு புத்தி சொன்னையா? அப்போ ஊருக்குத்தான் உபதேசம், உனக்கு இல்லை. அதான் ஒருத்தர் சொன்னானா, உயிர்களை கொல்லக்கூடாது, கோழி தின்னக்கூடாது, ஆடு திங்கக்கூடாதுன்னு பேசினானா. அவன் பொண்டாட்டி அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கான். புருஷன் நல்லவன் ஆகிட்டான், டெய்லி ஆடு மீன் கோழி கறி திங்காமல் இருக்க மாட்டானே, இவனே இப்படி சொல்லிட்டானேன்னு அன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கான். இவன் போயிருக்கான், ஏண்டி காலையில் தானே சொல்லிட்டு போனேன் நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைக்க சொல்லி, ஏண்டி வைக்கலன்னு. இல்லைங்க, நீங்கள் பண்ணின ப்ரேயரை கேட்டேன், பிரசங்கத்தை கேட்டேன், உயிர்களை எல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி நீங்களும் தெரிஞ்சுட்டீங்க நினச்சி நான் கோழி அடிக்கலைங்கன்னு சொன்னாலாம். ஏண்டி முட்டாச்சிரிக்கி, முட்டாத்தி எப்படியா சிரிக்கி, அது நான் ஊருக்கு சொன்னதுரி உனக்கா சொன்னேன்னு கேட்டானா. எது? கோழி அடிக்க சொன்னவன். அப்போ தான் அவன் நினச்சாலாம், ஓஹோ இது ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறான் புல் டிவியிலேருந்து, நமக்கு இல்லைன்னா அவன் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டாலாம். ஊரையே கொள்ளையடிச்சு உனக்கிட்ட தான் வந்து கொடுக்குறேன், யார்ட்டையும் வாங்காதீங்கடா, காணிக்கை திங்காதீங்கடான்னு நான் சொன்னது ஊருக்கு. தசமபா காணிக்கை ஏமாத்தாதீங்கடா, சபையில் வந்து கொடுங்கடா, வாரி இறைத்தான் ஏழையில் கொடுத்தான்னு நான் பேசினேன். அது மாதிரி செய்ய முடியுமா? நீ வட்டிக்கு விடுற காசு 8 லட்ச ரூபாயை வாங்கி நான் தருமம் செஞ்சுட்டு நீ நான் ஊம்பிட்டு போக முடியுமா? அது ஊருக்கு சொல்கிறது இருக்க வரைக்கும் பிய்ய தின்னுட்டு போகணும். அப்படி ஊருக்கு உபதேசம் பண்ணுற பொல்லாத விபச்சார சந்ததியில் வந்தவன் இந்த பூல் டிவி கருணாகரன். அவங்க ஆத்தாளுக்கிட்ட சொல்லுவானா? அவன் தங்கச்சிகள்கிட்ட சொல்லுவானா? இதை அவன் பேரன் பேத்திகள்கிட்ட சொல்லுவானா? ஆனால் யூடியூப்பை போட்டுட்டு உலகமே பார்க்குது, இவங்களை எப்படி சப்பி பிழைக்கணும், இவங்களை எப்படி நக்கி பிழைக்கணும். இது 20 வருஷமாக ஆடின காலம் பாடின வாங்கி சும்மாவே இருக்காது. இவன் 20 வருஷமாக சப்பி சப்பி எல்லாத்தையும் ஊம்பி பிழைக்க ஆரம்பிச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் அவனால் முடியாது. செத்தாலும் நான் சாத்தானுக்குள்ளே தான் சாவேன். எது? இயேசு பேரை சொல்லிக்கிட்டே சாகுவேன்பா. ஏன்னா இயேசுவோட நாமமே என்று வேறு நாமத்தை வேணாலும் உச்சரித்து காசு யார்ட்டையும் வாங்க முடியாது. அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நிருபத்தை பாருங்கள். இந்த 2024 நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா இன்றைக்கி இயேசு இருந்தால் நம்மக்கிட்ட எப்படி பேசுவார்? அவர் உயிரோடு இருக்கவர் தானே, அப்போ இன்றைக்கி அவர் இருக்கணும்ல. அவர் சொல்லுவார், நம்ம நீதியை நம்ம அரசுக்கிட்ட தான் காட்டணும், நியாயமாக தான் வாழணும், அரசு சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படணும். ஏன்னா அது மனிதனுக்கான சட்டம். நம்ம மனுஷனாக இருக்கணும், மனுஷனாக இருந்தால் தான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்க முடியும். நம்ம மனுஷங்கிற உணர்வு வந்துச்சுன்னா தான் நம்ம அரசு சட்டத்துக்கு தான் கட்டுப்படுவோம். தவிர இவன் சபை தேவடியாமல் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் சட்டத்திட்டம், அதுக்கு கட்டுப்பட மாட்டீங்க. ஏன்னா இயேசு பழைய உடன்படிக்கையின்படி நடந்து காட்டினார், அது சுதந்திரத்தை வாங்கினார், அதை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம இயேசுவாக இருந்து வாழணும், மனுஷனாக வாழணும். ஏசுனா பெருசு இல்லைங்க, மனுஷனாக வாழணும். இதுக்கு முன்னாடி பாவம் செய்யாத எவரும் இருக்க மாட்டான் இருதயத்தில். அதெல்லாம் மனுஷருங்க, ஆண்டவரே நான் இனி மட்டும் மனுஷனாகிறேன், இனி இந்த பழைய பாவங்களை விட்டால் நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று சொல்லீர்கள். அந்தப்படியே பழைய பாவத்தை விட்டுட்டு நான் நல்லா மனுஷனாக வாழ்ந்துக்கிறேன், எனக்கு முன்னாடி இதை செஞ்ச இருதய குற்றங்களை நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. சரீரத்தில் பாவம் பண்ணிட்டேன், போய் அரசுக்கிட்டே நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த மாதிரி தவறு பண்ணினேன், குற்றம் பண்ணினேன், குற்றத்துக்கு தண்டனை தான் தீர்வு, பாவத்துக்கு மன்னிப்பு தான் அதுக்கு தீர்வு. பாவம் இருதயத்தை செஞ்சது, அதை ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிறோம். சரீரத்தில் குற்றம் பண்ணிட்டேன், அந்த குற்றத்துக்கு அரசுக்கிட்ட போய் நான் ஒப்படைச்சிட்டு என குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு. ஏன்னா சைனாவில் ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அது ஃபெயிலியர், அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி அந்த நோயாளி இறந்து போயிட்டார். அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் நீதிமன்றத்தில் போய் நின்றுட்டார். அது தவறுதலான ஆப்ரேஷன் பண்ணி கொலை செஞ்சுட்டேன், அந்த கொலை குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டார். இத்தனைக்கு ஒரு மருத்துவத்தை தவறு பண்ணிவிட்டு அதில் ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா அவர் மேலே கேஸ் இல்லை. ஆனால் இந்த மனுஷன் எனக்கு கற்றுக்கிட்ட அந்த பாடத்தின்படி நான் ஆப்ரேஷனை தவறுதலாக செஞ்சதுனால தான் அந்த நோயாளி இறந்து போயிட்டார், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு தண்டனை வாங்கினார். அவர் தான் இயேசுவின் பேச்சை கேட்குறவர். தவறு நம்ம செஞ்சதுக்கான தண்டனையை போய் வாங்கிட்டார். ஒரு உயிரை கொலை பண்ணிட்டேன், கொலை குற்றம் என்னவோ அதுக்கு எனக்கு தண்டனை கொடுங்கன்னு அவர் போய் சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தார். இதே மாதிரி தான் மனுஷனாக வாழ்கிறவன் தான் இயேசு. எவன் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்கிறானோ அவன் குப்புசாமியாக இருக்கட்டும், முனிசாமியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், பேரில் மனுஷனுக்கு வைக்கிற பேரில் அந்தோனியாக இருக்கட்டும், இல்லை செல்லப்பாவாக இருக்கட்டும், ராஜுவாக இருக்கட்டும், செல்வராஜாக இருக்கட்டும், மனுஷனாக வாழணும். அவனுங்களாம் இயேசுன்னு அர்த்தம். அந்த உள்ளார மனுஷனுக்கு பேர் தான் இயேசு. இவன் இந்த மனுஷன்டா இவ்வளோ நாள் செஞ்ச குற்றத்தை அவனே ஒத்துக்கிட்டான், இப்போ மனுஷனை திருந்தி வாழ்கிறான் அப்படின்னு 4 பேரால் சொல்லப்படும் பொழுது தான் அவனுக்குள்ளே இயேசுவை வெளிப்படுத்துறது. நான் எனக்குள்ளே இயேசு இருக்காருன்னு நான் சொல்லக்கூடாது, இன்னொரு ஆள் சொல்லணும் இவனுக்குள்ளே இயேசு இருக்காரா. ஏன்னா அவன் பழைய வாழ்க்கைக்கு செத்து புது வாழ்க்கை வாழ்கிறான். அவன் பழைய ரவுடித்தனம் மோசமான செயல்களை எல்லாம் விட்டுட்டு இப்போ
மனம் திரும்பி வாழ்கிறான், மனுஷனாக வாழ்கிறான். அந்த மனுஷனுக்கு பேர் தான் இயேசு. இதை இந்த பூல் டிவி கருணாகரை உருட்டுன்னு உருட்டுறான். நிம்மதியாக வேணுமா எனக்கு, அப்படியாக்க நான் இயேசுக்குள்ளேயே இருக்கேன்னு. ஒருத்தன் மனுஷனாக பேசுனா அவன் தான் இயேசு. அவன் எந்த நாமத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவன் மனுஷனாக இருக்கானான்னு தான் பார்க்கணும். அதான் இயேசு உற்று நோக்கினார். ஒரு மனுஷனை போய் உற்று நோக்கினார்னா எதை பார்த்தாரு? அவனுக்குள்ளே இருக்க யாருன்னு பார்த்தாரு. அவனுக்குள்ளே அவர் இருந்தார்னா அவன் வந்து மந்தையில் இருக்காடு. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்காருனாலே அவன் மந்தையில் உள்ளவன். இயேசுக்குள்ளே இந்த மனுஷனுக்குள்ளே இயேசு இல்லைன்னா அவன் மந்தையை விட்டு காணாமல் போன ஆடு. அவனை தேடி போவார். அவனுக்குள்ளே இருக்க அந்த கெட்ட சுபாவத்தை எடுத்துட்டு இவருக்கான சுபாவத்தை அவனுக்குள்ளே வைப்பார். அவன் மனம் திரும்பிடுவான். இனியும் 2000 வருஷமாக இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு நான் உரியவன் அல்லன்னு சொன்னது, இந்த பூமிக்கு உரியவன் அல்லன்னு சொல்லலை. ஏன்னா இந்த பூமியை உண்டாக்குனவரே அவர் தான். வானத்தை பூமி உண்டாக்குனவர் அவர் தான். எனக்கு இந்த பூமி சொந்தம் இல்லைன்னா சொன்னார். இந்த உலகத்துக்கு நான் உரியவன் அல்ல. எந்த உலகம்? அந்த யூத மார்க்கத்துக்கு நான் உரியவன் அல்லங்கிறாரு. அதனால தான் யூத மார்க்கத்துக்கு எதிராக பேசினார். யூத மார்க்கத்தை நான் கொடுக்கல, எங்கள் அப்பா பிதா அதை கொடுக்கல, இவங்க பெரட்டிட்டாங்க அப்படின்னாரு. மோசக்கிட்ட கொடுக்கும்போது இந்த யூத மார்க்கம்னு ஒன்று கிடையாது. ஆபிரகாமை கூப்பிடும்போது அவனை சன்மார்க்கனா தான் என்னை ஏற்றுக்கிட்டாரு. அந்த மார்க்கத்துக்கு திரும்புங்க, மனம் திரும்புங்க. அதுதான் ஜனநாயகம். மனுஷனை மனிதனாக மதிக்கிறது, அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். இயேசுவோட மார்க்கம் ஜனநாயகம். அதில் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவ எல்லாமே பொல்லாத விபச்சார சந்ததி. இன்றைக்கி அதே இயேசுவோட பேரை சொல்லியே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு ஒரு சிலையை கட்டி வச்சு இதுதான் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுள் சிலைன்னு சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவானா அவனுக்கு ஒரு சிலை உருவாக்கி வச்சு அவனுக்கே பூ சாம்பிராணி போட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க இந்த சிலை யாருதுங்க? இதாங்க கடவுளே இல்லைன்னு சொன்ன கடவுள் இவர் தாங்க அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அது மாதிரி இயேசு அழிக்க வந்த மார்க்கத்தை அவர் பேர்லேயே உருவாக்கி வச்சுக்கிட்டு இது இயேசுவால் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்தவம் இயேசுவால் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவோட பிள்ளைய அப்படின்னு வழி மாற்றி கொண்டு போயிடுறான். இதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. எது? சிலை வழிபாடு செய்யாதீங்க, உனக்கு ஒரே தேவனாய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு ஆதியில் சொன்ன வார்த்தையை மாற்றிட்டு இப்போ அவரோட வார்த்தையின்படி நடந்த ஒரு இயேசுவை அவருக்கு பிள்ளையாக்கி அந்த பிள்ளைக்கு நம்ம பிள்ளையாக்கி இப்படி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு சிலையை வச்சு சாம்பிராணி பூச்சாம்பிராணி போட்டுருங்க, அதுக்கு மாசு எடுங்க, பூசை எடுங்க, அதுக்கு வேண்டுதலை வைங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கல்ல. இந்த மார்க்கத்துக்கு தான் நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. இப்போ இயேசு கிறிஸ்தவத்துக்கு உரியவரா அப்படின்னு எல்லாம் ஆமாம்பான். ஆனால் அவர் சொல்லுவார், உன்னை நான் அறியேன், பொல்லாத செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். ஏசப்பா உங்களையவே நான் 24 மணி நேரம் துதிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஆண்டவரே என்னையே உங்களுக்கு தெரியலையான்னு. அக்கிரமை செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போகும்பார். ஏன்னா அவர் உங்களை மனுஷனாக தாண்ட அந்த உலகத்தில் வாழ சொன்னார், வேறு ஏதாவது வாழ சொன்னாரா? மனுஷனுக்கான நீதியை கொடுத்துருக்காரு, நம்ம சட்ட திட்டம் கொடுத்துருக்காரு. மனுஷனுக்கான சட்டம் தான் இந்தியாவில் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தின்படி வாழ்ந்தாலே உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன்னு சொன்னார். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை அழுத்தி நான் சொல்கிறதுனால இந்த சபத்தேவடியா மையன் இந்த பூல் டிவி கருணாகரனுக்கு ஏன் எரியுதுன்னா, இவன் என்னடா காணிக்க தசம பாகத்தை ஒளிய பண்ணிட்டாரு, அது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாரு, இப்படி சொல்கிறானேன்னு அவனால் இருக்க முடியல. துடிக்கிறான், முக்குறான், முக்கி முணங்குறான், என்னடா செய்கிறது அப்படின்னு. இன்னும் பார்க்குறான். அவன் வந்து பீதினி பழகிட்டவன். எது? அவன் சோறு தின்னானா அவனுக்கு சூடு சொரணாயெல்லாம் வரும். இவன் ஊம்பி பழகி ஊம்பியே புழைக்க கற்றுக்கிட்டான். ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு 10 வருஷத்தில் ஏமாத்திரி செத்து போயிடுவோம், அதுக்குள்ளே இருக்கவங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த ஆனந்த பிரபுக்கு எப்படி புத்தி சொல்கிறான், நான் ஒருத்தனை பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெருமையாக பேசுனேன்னா அவன் உடனே இந்த சபையை விட்டு ஓடிடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பிரபுக்கு அதை எச்சரிக்கையாக கொடுக்குறான். ஆனந்த பிரபு உன்னை அதாவது இகழ்கிற மாதிரி புகழ்ந்து விடுறான். இப்போ ஆனந்த பிரபு வெளியில் போகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவனே ஏன் பண்ணிட்டானா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு இருக்க ப்ரெஷரான். என்னடா ப்ரெஷரு? நீதி செய்ய வரவனுக்கு என்னடா ப்ரெஷர் வரும்? அநீதி செய்கிறவனுக்கு தாண்டா ப்ரெஷர் வரும். அநீதி அக்கிரமை செய்கைக்காரனுக்கு தான் ப்ரெஷர் வரும். மனுஷனாக வாழ்கிறவனுக்கு எப்படி ப்ரெஷர் ஆகும்? அவன் கடவுள் பிள்ளையாக இருந்துட்டு போயிடுவான். கடவுள் சொல்கிற மாதிரி கேட்டுக்குமா? இருதயத்தின் ஆழத்தில் அவனுக்கு உணரும்ல, இருதயத்தின் ஆண்டவர் அவனுக்கு போதிப்பார்ல, நீ செய்கிறது அக்கிரம செய்கையா இல்லை கருணாகரன் பேச்சை கேட்டு நீ வாழ்கிறையா அப்படின்னு. இப்போ கருணாகரனுக்குள்ளே இருக்க அதே ஆவி தான் ஆனந்த பிரபுக்குள்ளேயும் இருக்குது,
கருணாகரனுக்கு இருக்குது பொல்லாத ஆவின்னு நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அவனே சாத்தான், அவன் தான் சாத்தான். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருந்தது சாத்தான் இருக்கவன் தான் அவங்க அந்த கனியை புசிச்சாங்க. அதே மாதிரி இந்த சபையை அவர் ஒளிய பண்ணிட்டாரு, இவன் சபையை மறுபடியும் கட்டுறானா. பைபிளில் இருக்க 7 சபையை இப்போ இல்லை அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு சொன்னாலும் இல்லை நாங்கள் மறுபடியும் கொண்டு வருவோம், பூலடியாரோட சபையை நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லி இவன் சேலஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ புரியுதா? பைபிளில் இருக்க 7 சபை, அந்த 7 சபை இப்போ எவனாவது இந்த உலகத்தில் பேர் வச்சுருக்காங்களா? ஏன் வைக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா இவங்கெல்லாம் சாத்தானுடைய ஆண்டவர் கொடுத்த 7 சபையிலேருந்து அவர் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டாரு. இது அறுவடை காலம். இந்த காலகட்டத்தில் போய் இவங்க சபை கட்டுறாங்களாம், நோயை விரட்டுவாங்களாம், பேயை விரட்டுவாங்களாம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. 12 சீடர்கள்கிட்ட சொன்னதை இன்றைக்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் புறஜாதி. ஏன்டா பண்ண சரி நீங்கள் எல்லாம் சுண்ணத்து பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை வந்து தள்ளிட்டாரு, இருதயத்தின் நுனியை சுண்ணத்து பண்ணால் போதுன்னு. அப்போ பவுலை எடுத்து பேசுகிறவன் இப்போ பவுலை அப்படி சொன்னான், அதே மாதிரி நான் இப்போ வாழ்கிறேன், நான் இதே மாதிரி நடக்கிறோம் அப்படின்னு பேசு. இந்த காலகட்டத்துக்கு பேசணுமாடா, பழையசுக்கே போயிட்டு அப்போ சொன்னார்ல அதைத்தான் கொண்டு வருவோம். எழுதப்பட்டிருக்கே, எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு நிருபத்தை கொண்டு வரணும். ஒருத்தனுக்குள்ளே இருக்க ஆவி இந்த ஆவி தான் இருக்குது, இது ஊம்பி பிழைக்கிற ஆவி, இது பிறருக்காக வாழ்கிற ஆவி அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி சொல்லணும். தாய் தகவல். அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு 10-12 ஏக்கர் இடம் இருக்குது ஆனந்தபுரப்புக்கு. அதை ஆட்டையே போடுறதுக்கு இவன் முடிவு பண்ணிட்டான். அவன் புத்தியை மரக்கெடுப்பான், ஆனந்தபுரப்பை மெண்டலாக்குவான், ஆனந்தபுரப்பை மெண்டலாக்கி ரோட்டில் அலைய விட்டுருவான், சட்டையை கழிச்சுக்கிட்டு அலையுவான். அவங்க ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு ஓடுவாங்க. நடக்காது. மெண்டல் சொல்கிறது நீதிமன்றம் ஏற்றுக்காது. அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவான், கிறுக்கு பிடிக்க வச்சுருவான், பைத்தியமாக்கி விட்டுருவான். இந்த பூல் டிவி உசிலம்பட்டி கருணாகரன் ஆனந்தபுரவையும் ஆனந்தபுரவ வீட்டு குடும்பத்தாரையும், ஆனந்தபுரவின் தாய் தகப்பன் ஆண்டவருக்குள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் இவனால் அசைக்க முடியல. ஏன்னா அப்பன் சொத்து பிள்ளைக்கு வரணும்ல, அதுக்காக வேண்டி சொத்து அபகரிக்க நினைக்கிறான். அதே இந்த பூல் டிவி கருணாகரன் அவங்க அப்பனுக்கிட்ட போய் இப்படி பேசுவானா? டேய் பிரித்து கொடுறான்னு. அவெல்லாம் பிரித்து கொடுத்து எவ்வளோ காலம் ஆச்சு. இப்போ அவன் கம்பெனி வச்சுருக்கிறதா அவங்க அப்பன் சொத்து தான். அதில் போட்டிருக்க முதலீடு அவன் தம்பி உடையது. 2 பேர்த்தையும் உண்டாக்கிட்டானா? அடுத்து இன்றைக்கி போவான் மொட்டை அடிக்கிறதுக்கு, திருச்சிக்கு போவான். அவன் பாரு, திருச்சியில் எடுக்கிற பிரேயர் மாதிரி உசிலம்பட்டியில் எடுக்கிறது இருக்காது. ஏன்னா உசிலம்பட்டியில் இவன் வந்து சொந்தக்கார வீட்டவே குறி வச்சு ஏன் போகிறானா? மற்றலக்கம் போனால் பிய்யை தொட்டு செருப்பை வாயில் அடிப்பாங்க. அப்படி அடித்து விரட்டப்பட்டதா சமயபல்லூர் விஜயராஜ் ஃபேமிலி, போடி சத்தியமூர்த்தி ஃபேமிலி, கொல்லங்கோடு பாஸ்கர் ஃபேமிலி. பிய்யை தொடச்சி அடித்தோம். கடைசியில் என்ன, மாமே வீடு மச்சா வீடு 2 வீட்டையும் பிடிச்சிக்கிட்டான். அவங்க ஆத்தா வீட்டில் இப்போ பிரேயர் எடுக்க மாட்டான் மாதுரையில். ஏன்? அவன் வீட்டிலே எடுக்க மாட்டான். அப்போ என்னென்னா ஊம்பி பிழைக்கிறதுக்கு 1000 வழி. அதுக்கு இழிச்ச வைங்க. இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து யூடியூப் பார்த்து வரான்னு வச்சுக்கோங்க, அவனை உள்ளே இழுத்து போட்டுருவான். அதனால் இது நாங்கள் வந்து எனக்காக என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசலை. ஆண்டோட பிள்ளையை அழிஞ்சு போகாதீங்க. உள்ளே போகிறப்ப இருக்க உங்களோட சிந்தனையை மறுபடியும் யோசனை பண்ணுங்கள். பால் டிவி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? பால் டிவிக்குள்ளே அந்த வசனத்தை கேட்டுட்டு உள்ளே போனீங்க. அது அவனுடைய வசனம் இல்லை, ஆண்டோடைய வசனம். அதுக்கப்புறம் அவன் சொந்த கருத்து சொல்கிறத உள்வாங்குங்க. உங்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கிறாங்கிறத யோசனை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் விஜயராஜ் ஃபேமிலி எல்லோரும் ஒத்துமையாக இருந்தாங்க, இப்போ ஏன் அவங்க பிரிக்கப்பட்டாங்க? சத்தியமூர்த்தி குடும்பத்தில் எப்படி சத்தியமூர்த்தி தாய் தகப்பனை விட்டு சத்தியமூர்த்தியை தனியாக வெளியில் பிரித்து கொண்டு வந்தான்? கடைசியில் அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் ரோட்டில் நிப்பாட்டினானே, நடு ரோட்டில் நட்டாத்தில் விட்டுட்டு போனானே, அப்படிங்கிறத உள்வாங்குங்க. சன்னி சென்னையிலேருந்து வரும்போது இருந்தான், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் கொண்டு வந்தான். இப்போ ஏன் சன்னி வெளியில் போனான்? அதை உள்வாங்குங்க. கோவிந்தராஜ் எதுக்காக உள்ளே வந்தார்? அவரோட நிலையை எடுத்து சொல்கிறாரு. வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், வந்ததுக்கப்புறம் இதை கண்டுக்கிட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் புதிய நிருபம். சிங்கப்பூர் குருசாமி யூடியூப்பை பார்த்துட்டு அவனுக்கு 10-12 லட்சம் அனுப்பி கொடுத்தாரு. அதில் ஒரு கொஸ்டின் கேட்டார். உடனே நீ பேண்டதை திரும்பி பார்ப்பியான்னு சிங்கப்பூர் குருசாமி வெளியே போயிட்டான். அப்போ சிங்கப்பூர் குருசாமியோட சாட்சி என்னன்னு உள்வாங்கு. வில்சையும் 18 வருஷமாக கூடயே இருந்தான். இப்போ எனக்கு அந்த சபைக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெளியில் போயிட்டான். அது ஏன்னு சொல்லி இந்த பால் டிவி கருணாகரன் சொல்கிறத வச்சு தான் உங்களுக்கு தெரியும். வில்சை வந்து பொண்டுகன் ஆகிட்டான், அதனால் வெளியில் போயிட்டான்னு சொல்லுவான். அதை நீங்கள் நம்புறீங்க.
நாளைக்கு நீ வெளியில் போனாலும் உன்னைய குறித்து மற்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறானோ அதுதான் உண்மையாகும். உண்மையை அநியாயத்தை நீதியை வச்சு மறைக்க பார்க்குவான். அப்போ நீ இப்போ வில்சங்கிட்ட பேசினவன் பழகினவன் இருப்பான், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. எதுக்காக போனீங்கன்னா அவன் காரணம் சொல்லுவான். எதுக்கு பதிவு பண்ணுறேன்னா ஆண்டவருக்குள்ள ஊழியங்கிறது இதுதான். அதாவது மந்தையில் உள்ள ஆடுகளை இல்லை, மந்தையில் விட்டு காணாமல் போன ஆடுகள் தான் இப்போ இந்த பூல் டிவி கருணாகரன் சபைக்குள்ளே இருக்கவங்க. உங்களுக்கான அந்த விழிப்புணர்வைத்தான் கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு சொல்கிறான்னு சொல்கிறோம். வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, ஒரு ஆடுகளை காப்பாற்றணும். அப்படி சபையை விட்டு வெளியில் போனவங்க ஏன்னுப்பாங்க. ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு விசுவாசி வந்தார், அவன் ஒரு பாஸ்டர் தான். பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, ஊழியக்காரன்னு சொல்லணும். ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் பாஸ்டர் நமக்கு, இயேசு ஒருத்தர் தான் பாஸ்டர், வேறு ஒருத்தர்லாம் பாஸ்டேர்டு. இயேசுவை தவிர ஒருத்தர் தன்னை பாஸ்டர்னு சொன்னால் அவனை பாஸ்டேர்டுன்னு சொல்லணும். ஏன்னா அவன் தேவடியாக மையன், இயேசுவை போல் தன்னை நிலைநிறுத்துகிறான். நானும் போதனை தானே. அப்போ உன்னோட போதனை என்ன அதை சொல்கிறான்னு கேளுங்க. அது பைபிளில் எடுத்துக்கிட்டு மத்தேயில, மார்க்கில், யோவானில் அப்படின்னு சொன்னானா, டேய் பாஸ்டேர்டு தேவடியாக மகனே ஓன் பாஸ்டிங்கே கொடு, அப்போ உன்னை நான் பாஸ்டராக ஏற்றுக்கிறேன், இல்லைனா நீ பாஸ்டேர்டு அப்படி சொல்லுங்கள். அவன் வாழ்க்கையில் கண்டதையும் அவன் கேட்டதையும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வந்ததையும் அவன் சாட்சியாக சொல்லணும். அவன்தான் அவனோட போதனையை சொல்லணும், அவன் ஃபேமிலியோட போதனையை சொல்லணும். இயேசுவை எடுத்து பேசுகிறது இல்லை பாஸ்டரு, அவன் ஊழியம் பண்ணணும். இயேசுவை போய் சொல்கிறது அவன் வேலை. அவனுக்குள்ளே போய் இயேசு பேசிக்குவார், ஒரு மனுஷனை வழி நடத்துவார். ஒரு மனுஷனாலையும் இயேசுவை போல் போய் ஒருத்தனை வழி நடத்தி கொண்டு வர முடியாது. அவர் இப்போ ஆவியானவராக இருக்கார். அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே போய் போதிக்கும். அப்போ அவன் இருளில் இருக்கானா அவன் வெளிச்சத்தில் இருக்கானான்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. நாசியில் மூச்சு விடுற எவனுமே இயேசுவை பற்றி போதிக்க முடியாது. அதனால தான் இயேசுவை கொண்டு போய் ஒரு மனுஷன்கிட்ட கொடுக்கணுமே தவிர, அவரோட சாட்சியை நான் ஏற்றுக்கிட்டேங்க, நான் இப்படி வாழ்கிறீங்கன்னு உன் வாழ்க்கை வழியாக இன்னொருத்தனுக்கு விளக்கி காட்டணும். அப்போ அவன் பார்க்குவான், சரி நம்மளும் மனம் திரும்புறது. அதான் மனம் திரும்புறது பாவத்திலேருந்து. அப்போ இந்த பூல் டிவி கருணாகரனை பவுல் அடியார்னு பார்த்ததுனால தான் இவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு. இவன் பொல்லாத தேவடியாமையன் பவுலோட நாமத்தை வீணில் விரயம் பண்ணுறான், பவுலோட நாமத்தை கெடுக்கிறான். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பவுலையே வேசியின் சந்ததியில் போல் இவன் கொண்டு வர்றான். அப்போ இவனை பார்த்துட்டு பவுலை பார்க்குற மாதிரி ஆக்கிடுவாங்க. பவுலை மோசக்காரன் ஆக்கிடுவான், பவுலை பேயோட ஊழியக்காரனை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இவன் பொல்லாத தேவடியாமைங்க இந்த பூல் டிவி கருணாகரன். இதை நல்லா உள்வாங்கிக்கங்க. இது உங்களுக்கான விழிப்புணர்வு. எது உலகத்தில் எந்த சபையில் வேணாலும் இரு, ஆண்டவர் உன்னை கொண்டு வந்துடுவார். ஆனால் இந்த பூல் டிவிக்குள்ளே போன ஒருத்தன் சாத்தான, அதாவது பாம்போட வாய்க்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டவங்க. சில வாய்க்குள்ளே போகிறப்பே வெளியில் வருவான், சிலர்லாம் வயிறை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வருவாங்க. வயிறை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்தவன் தான் கொல்லங்கோடு பாஸ்கர், சென்னை கோவிந்தராஜ். பாம்போட வயிற்றை கிழிச்சிட்டு வந்தோம். சிலர்லாம் நாக்கு நுனியில் வர்றப்பே தப்பிடுவாங்க. சில பேரை அவன் பேண்டு தள்ளுவான், அந்த பேழ்ற வெளியில் வரவே செத்து போனவங்களாக இருப்பீங்க. அவன் செமிச்சிட்டானா நீ செத்தவன். கருணாகரனுக்குள்ளே நீ செமிக்கப்பட்டுட்டனா நீ செத்தவன், பேயோட பேயா நீ ஐக்கியமாயிருவ. அவனே குருட்டு வழிகாட்டிங்கிறத பின்னால் தெரிஞ்சு பலன் இல்லை, செத்ததுக்கப்புறம் பலன் இல்லை, உயிரோடு இருக்கப்பே தெரிஞ்சுக்கங்க. குத்துயிரும் குளையுருமா கிடக்கிறவங்க பொழைச்சிக்குமா. பூல் டிவி உசிலம்பட்டி கருணாகரன்கிட்ட இருந்து புத்துயிரும் குளையூருமா கறக்கிறவன் பொழைச்சிக்குவான். அல்லாமல் போயிட்டுனா செமிச்சிருவான், கக்கூசா பிய்யாத்தே வெளியில் போவீங்க. அப்போ அதை தின்னு பொழைக்கிற சாத்தானுக்கு நீங்கள் இரையாகிறீங்க. இதை சொல்கிறாரு, பதிவு பண்ணுறேன். இனி அடுத்த பதிவில் போடுறேன்.